ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியல்ல மே 12ஆம் தேதிக்கான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். தீபா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிட்டு திங்ஸ் வாங்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அபிராமி தீபா கிட்ட எங்கே தீபா போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்குறதுக்காக நான் மார்க்கெட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி நானும் வரேன் தீபா, எனக்கு வீட்டில் இருக்கவே ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லை வேணாத்த, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இப்போ தான் உங்களுக்கு உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கு. நீங்கள் இந்த நேரத்தில் வெயிலெல்லாம் அலைய வேண்டாம், நீங்கள் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அபிராமி கேட்குற மாதிரி இல்லை தீபா, நான் உன் கூட வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அப்படியே வெளியில் கொஞ்சம் சுற்றி பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் அபிராமியும் நேராக மார்க்கெட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒன்றா நடந்து பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த ரோட் வழியாக வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக ஸ்பீடாக ஒரு கார் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவும் அபிராமியும் போகிற இடத்துல தண்ணி வந்து தேங்கி நிற்கிது. அந்த கார் வந்து வேகமாக வந்து அந்த தண்ணியில் ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்கு. உடனே அந்த தண்ணி வந்து அபிராமி மேலேயும் தீபா மேலேயும் அடிச்சிருது. உடனே நம்ம தீபா வந்து செம்ம டென்ஷன் ஆகி கீழே கடந்த கல் எடுத்து அந்த ரம்யா போகிற கார் கண்ணாடியை பார்த்து உடச்சிட்றாங்க. உடனே கார் கண்ணாடி சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது. ரம்யா வந்து சடனாக காரை வந்து நிப்பாட்டிடுறாங்க. ரம்யா காரை விட்டு கீழே இறங்கி வந்த உடனே தீபா கேட்குறாங்க, கண்ணை என்னடி பின்னாடி வச்சுக்கிட்டு அடி ஓட்டுற, ரோட்டில் ஆள் போகிறது உனக்கு கண்ணுக்கு தெரியலை அப்படின்னு கேட்குறாங்க. ரம்யா வந்து திருன்னு முழிக்கிறாங்க. உடனே ரம்யா வந்து, எதுக்கு நீ என் கார் கண்ணாடியை உடச்ச, என் கார் கண்ணாடியை உடச்சிட்டு நீ என்கிட்டயே திமிரா பேசுவியா, நான் பாரு உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு யாருக்கோ கால் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு வந்து ஞாபகம் வந்துடுது, நீ தீபா தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு தீபா வந்து செமையாக ஷாக்காகி நிற்கிறாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரம்யா கேட்குறாங்க, என்ன தெரியலையாடி, நான் தாண்டி ரம்யா, என்னை சின்ன வயசில் நீ பார்த்துருப்பல, நீ மறந்துட்ட தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபாவுக்கு ஞாபகம் வந்துடுது, ஆமாம் நான் உங்களை பார்த்துருக்குறேன் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அபிராமி வந்துடுறாங்க. அபிராமி வந்து தீபா கிட்ட கேட்குறாங்க, தீபா இது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அத்தை இது எனக்கு தெரியும் அத்தை, இது என்னோடய ஃப்ரெண்டு ரம்யா தான் அத்தை அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டுட்டு அபிராமி செம்மையாக ஷாக்காயிடுறாங்க. எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தீபா வந்து அவங்க சின்ன வயசில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அபிராமி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அபிராமியும், சரிம்மா எப்படியோ உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டால அப்படின்னு சொல்லி 3 பேருமே சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரம்யா வந்து, இங்கே பாருங்க ஆண்டி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அபிராமி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா, நீ சின்ன பொண்ணு தானே, தெரியாமல் தானே பண்ணிட்டேன், விடுமா, அதெல்லாம் நான் ஒன்றும் நினச்சிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா தீபா கேட்குறாங்க, எதுக்காக ரம்யா இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு. இல்லை நான் கம்பெனிக்கு தான் போயிட்டுருக்கேன், அங்கே போய்ட்டு நான் முக்கியமான ஒரு ஆளை பார்க்கணும், அதுக்காக தான் நான் காலையிலே இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா வந்து, தீபா நீ எதுக்கு நடந்து போயிட்டுருக்க, நீ வந்து என் கேரில் ஏறு, நான் வேணா உங்களை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அபிராமியும் தீபாவும் சேர்ந்துக்கிட்டு, பரவாயில்ல நாங்கள் நடந்தே வரேன், எங்களுக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்கள விடுற மாதிரி இல்லை, உங்களை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன், நீங்கள் என் காரில் இருங்க, நான் கொண்டு போய் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. தீபாவோட வீடை பார்த்ததோட ரம்யா வந்து செம்மையாக ஷாக்காயிடுறாங்க. அப்போ தீபா கிட்ட கேட்குறாங்க, என்ன தீபா நீ இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ரம்யா, நான் இவ்வளோ பெரிய வீட்டில் தான் இருக்கிறேன். உடனே அபிராமி வந்து, 2 பேரும் எதுக்கு வெளியிலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க, ரம்யாவை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நான் கம்பெனிக்கு போகணும், முக்கியமான ஒரு ஆளாக பார்க்கணும், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து வேலைக்கு போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கம்பெனிக்கு. ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு முன்னாடியே ஃபேக்ட்ரிக்கு போயிடுறாங்க. அங்கே போய்ட்டு கார்த்திக் இன்னும் வரலையே அப்படின்ட்டு பரபரப்பாக தேடிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா நான் வரவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா லேபர்கிட்ட போய் கேட்குறாங்க, கார்த்திக் இன்னும் வரலையே அப்படின்னு. அதை பார்த்துட்டு லேபரெல்லாம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. உடனே அதில் ஒருத்தவங்க நினைக்கிறாங்க, இந்த ரம்யா மேடம் எதுக்கு கார்த்திகை தேடுறாங்க, அவங்க தேடுற ஆள் கிடையாது, அவங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குற ஆள் இல்லை அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கே கார்த்திக் வந்துடுறாங்க. கார்த்திக் வந்ததோட ரம்யா பற்றி கேட்குறாங்க, கார்த்திக் உங்களுக்கு இப்போ கை ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அது கார்த்திக் இப்போ ஓகே மேடம், இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா வந்து, கார்த்திக் நீங்கள் அடிப்பட்ட இடத்த காட்டுங்க, உங்களுக்காக தான் நான் ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அந்த ஆயில்மெண்ட்டை போட்டு விடுறாங்க. கார்த்திக் வேண்டாம் மேடம், பரவாயில்ல மேடம், எனக்கு இப்போ வந்து வலி இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அந்த ரம்யா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வேலை பார்க்கும்போதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நீங்கள் ரொம்ப வலியோட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் நான் உங்களுக்காக அந்த ஆயில்மெண்ட் வாங்கிட்டு இருந்தேன், நீங்கள் இருங்க நான் போட்டு விட்றேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அந்த ஆயில்மெண்ட்டை போட்டு விட்றாங்க. கார்த்திக் உடனே நினைக்கிறாங்க, ரம்யா மேடத்தை வந்து எல்லாருமே கெட்டவங்க தானே சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ ஒரு நல்லவங்களா இருக்காங்களே, அது எப்படி அப்படின்னு கார்த்திக் வந்து யோசனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து மருந்தை போட்டுவிட்டு, கார்த்திக் நீங்கள் வேலை பார்க்கலாம் கூட பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம் எனக்கு உடம்பு ஓகே, இப்போ பரவாயில்ல, நான் போய்ட்டு நான் வேலையை பார்க்குறேன் எப்பொழுதும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்து செமையாக வேக்குது. டக்குன்னு அந்த இடத்துக்கு ரம்யா போகிறாங்க. அங்கே போய்ட்டு கார்த்திக் வேலை பார்க்குறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கார்த்திக் வந்து செமையாக வேக்கும் போது அங்கே ஒரு பெரிய டேபிள் ஃபேன் இருக்குது, அதை வந்து கார்த்திக் பக்கமாக திருப்பி வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த காற்று வந்து கார்த்திக் மேலே படுது. உடனே கார்த்திக் வந்து திரும்பி பார்க்குறாங்க, யார் அதை திருப்பி வச்சது அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ரம்யா நிற்கிறாங்க. ரம்யா பார்த்துட்டு கார்த்திக் வந்து செமையாக ஷாக்காயிடுறாங்க. கார்த்திக் வந்து ரம்யா பார்த்ததோட ரம்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே கார்த்திகை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க லேபரை கூப்பிட்டு ஒரு டீயை கொடுத்து, அதை கொண்டு போய் நீ கார்த்திக் கையில் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேபரும் அந்த டீயை கொண்டு போய் கார்த்திக் கையில் கொடுக்குறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க, என்ன தான் டீ டைம் ஆகலை, நீங்கள் எதுக்கு நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, ரம்யா மேடம் தான் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக் வந்து அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க.
அதுக்கப்புறமா ரம்யா வந்து கார்த்திகை பார்க்க போகிறாங்க. என்ன டீ சாப்பிட்டீங்களா கார்த்திக் அப்படின்னு கேட்குறாங்க. அது கார்த்திக் சொல்கிறாங்க, எதுக்கு மேடம் டீ எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் வலியோட வேலை பார்க்குறதையும் வலியோட கஷ்டப்படுறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், அதனால தான் உங்களுக்கு டீயை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் வந்து, மேடம் நான் சொல்ல மறந்துட்டேன் மேடம், நீங்கள் நேற்று எனக்கு கொடுத்தீங்களா மேடம் கர்ச்சிப், அந்த கர்ச்சிப் வந்து நான் வாஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் தாங்க மேடம், அப்படி நீங்கள் இதை வாங்கலாம் கூட உங்களுக்கு நான் புது கர்ச்சிப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ரம்யா, வேண்டாம் நீங்கள் என்னோட கர்ச்சிப்பே கொடுங்க, அதுவே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சிப் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே இருக்க லேபர் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. என்னடா அது ரம்யா மேடமாக அப்படி மாறி இருக்காங்க, அவங்களாம் அப்படி திருந்திருக்காங்க, அவங்களாம் அப்படி பண்ணுற ஆளே இல்லையே, அவங்கள யாராவது எதிர்த்து பேசினாலே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, ஆனால் அவங்க இந்த அளவுக்கு மாறி இருக்காங்கன்னா அதுக்கு கார்த்தி தான் காரணம் அப்படின்னு அந்த லேபர்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கூட க்ளோஸாக இருக்க லேபர் வந்து கார்த்திக் வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன கார்த்திக், ரம்யா மேடம் வந்து ஒன்றே சுற்றி வராங்க, என்ன காதலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அவங்க எப்பொழுதும் போல தான் கேஷுவலாக தான் பழகுறாங்க, அதை நீங்கள் தான் தப்பாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த லேபர் வந்து விடுற மாதிரி தெரியல. கார்த்திக் வந்து ரொம்பவே கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ரம்யா மேடம் தான் கர்ச்சிப்பை வாங்கும் போதே பார்த்தனே, அவ்வளோ சந்தோஷத்தோடு உன் கையை பிடிச்சி வாங்கினாங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் கார்த்திக் அப்படின்னு கார்த்திக் வந்து ரொம்பவே கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரம்யா வந்து நேராக அவங்க கேபினுக்கு போய்ட்டு ரம்யாவுக்கு கார்த்திக் வந்து வெட்டுப்பட்டது, ரம்யா கூட மோதினது, அதை எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தால் நம்ம இப்போ இப்படி மாறிட்டோம் கார்த்திக்காவை அப்படின்னு நினச்சி அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இப்படி இருந்தால் என்ன நீ ரொம்பவே மாற்றிட்டடா கார்த்திக், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து மாதம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரம்யாவுக்கு வந்து அங்கே உட்காந்துருக்கவே முடியாது. கார்த்திக் வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து சூப்பர்வைசர் பார்த்துருவாங்க. என்னது ரம்யா மேடம் பார்வையே சரியில்லையே, கார்த்தியை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, ஒருவேளை ரம்யா மேடம் வந்து கார்த்தியை லவ் பண்ணுவாங்களே, சேச்சே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது, ரம்யா மேடமாவது கார்த்தியை லவ் பண்ணுறதாவது, ரம்யா மேடத்துக்கு யாராவது கிட்ட வந்தால் கூட பிடிக்காது, அதாவது அவங்க பற்றி லேபரையாவது லவ் பண்ணுறதாவது அப்படின்னு அந்த சூப்பர்வைசர் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மேடத்தோட ஸ்டேட்டஸ் கார்த்தியோட ஸ்டேட்டஸ் ஆனால் இருந்தாலும் இவங்க லவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் இருந்தாலும் சம்திங்கிறாங்க என்னமோ ஒன்று இருக்குது, ஏன்னா ரம்யா மேடம் வந்து கார்த்திகே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு அந்த சூப்பர்வைசர் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் ரம்யா வந்து கேபினுக்கு வந்து கார்த்திக் கொடுத்த கர்ச்சிப் வந்து பத்திரமா வச்சுருப்பாங்க. அதையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ரசித்து. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா காட்டுவாங்க. ஐஸ்வர்யா வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருப்பாங்க ரொம்ப டென்ஷனில். ஐஸ்வர்யா வந்து ரியாவுக்கு கால் பண்ணுவாங்க. ரியாவுக்கு கால் பண்ணி, ரியா என்ன பண்ணுற, இப்போ அங்கே என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ரியா சொல்லுவாங்க, இல்லைக்கா அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வழக்கம் போல் தான் போயிட்டுருக்குது, அந்த தீபாவும் மீனாட்சியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்பாங்க. அதுக்கு ரியா சொல்லுவாங்க, தீபாவும் அபிராமியாத்தையும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போனாங்கன்னா வரல, ஆனால் அக்கா அந்த மைதிலையும் மீனாட்சியும் சேர்ந்து தான் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவளு வந்து என்னக்கிட்டே சவாலிட்டு போயிருக்காங்க, என்னையும் கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவோன்னு அப்படின்னு அந்த நடந்ததை எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ரியா. ரியா வந்து ஐஸ்வர்யா கிட்ட பேசி ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே ஏற்றி விடுவாங்க. அந்த மீனாட்சியையும் மைதிலியையும் நீங்கள் வீட்டை விட்டு விரட்டி எடுக்கலாங்க, அதுக்கப்புறம் வேணால் அந்த தீபாவை பார்த்துக்கலாம், அவங்கள விரட்டி அடிச்சுட்டு அந்த தீபா வந்து ஈஸியாக விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும், நீ ஒன்றும் கவலைப்படாத ரியா, கண்டிப்பாக நான் அந்த மைதிலியையும் தீபாவையும் சும்மாவே விட மாட்டேன், நான் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அவளோட தான் நான் ஃபஸ்ட்டு விரட்டி அடிப்பேன், அதுக்கப்புறம் கூட நான் தீபாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரியா வந்து, அக்கா அந்த மீனாட்சி வர மாதிரி இருக்குக்கா, நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. ஃபோனை வச்சுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எப்படியே ஒரு வழியாக அந்த மைதிலையும் மீனாட்சியும் இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சிட்டாலும்னா அந்த தீபாவையும் ஒரு வழியாக விரட்டி அடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இந்த சொத்தை முழுக்க நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்னு ரியா நினச்சி அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி தாங்க வரப்போகிற படமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.